Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. அதுக்கு வந்துட்டு போனதுக்கு பிரச்சனைங்க என்ன ஆகுதுன்னு நீங்கள் ஐடியா சொன்னோன்னா நான் இருக்குங்க என்ன சரி நீங்கள் அவங்க 1000 ரூபா இருக்கு. ஆமாம் சரி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். லைசன்ஸ் வாரணிக்கு சொல்லிடுறேன் சார் அவர் ஊருக்கு மேலே அதே சரி சரி இன்னைக்கு அவங்க வெளியே போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரி கொடுத்தது ஆஃபீஸில் கொடுத்துருவாரு. சரி இன்னைக்கு எவ்வளோ சொன்னாலும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப எல்லாம் ஒன்றும் ஆகாது இந்த வாரத்துக்கு. பார்த்து நமக்கு இது எவ்வளோ நாளில் கிடைக்கும்? இந்த வாரத்தில் வாங்கிக்கோங்க. இந்த வாரத்துக்குள்ள வாங்கிக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு ஏழக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி திங்கக்கிழமை வாங்கிக்கோங்க. போகலாம் இங்க டிஎஃப்ஓ சார் இங்க இல்ல ராம்நாட்ல இருக்காரு. ராம்நாடு டிஎஃப்ஓ வாரத்துல 2 நாளைக்கு போறாங்க கைது வாங்க. நேத்தெல்லாம் எங்களுக்கு என்னடா இருந்துச்சு, நேத்தெல்லாம் 20 ரூபா கொடுத்தாங்க லோயல், 15 ரூபா டிஎஃப்ஓ 5 ரூபா. நாங்க ஆளுக்கு 1000 ரூபா சொல்லுங்க. அப்ப அதுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் முன்னாடி சொன்னா நான் ஃபோன் பண்றேன். நான் வந்து நானே வந்து கொடுத்துறேன். சரி. கை நீட்டி வாங்கிய துட்டால் கையும் களவுமாக சிக்கிய அதிகாரி. அதுக்கு வந்துட்டு போனதுக்கு பிரச்சனைங்க என்ன ஆகுதுன்னு நீங்கள் ஐடியா சொன்னோன்னா நான் இருக்குங்க என்ன சரி நீங்கள் அவங்க 1000 ரூபா இருக்கு. ஆமாம் காட்டி கொடுத்த ரசாயன நோட்டு லஞ்ச பணத்தை வாங்குற இந்த வீடியோ தான் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கோழி பண்ணை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு தீயணைப்பு துறை கிட்ட இருந்து தடையில்லா சான்று, அதாவது லைசன்ஸ் வாங்குறதுக்காக விண்ணப்பிச்சிருந்திருக்காங்க. இந்த சான்றிதழை வழங்குறதுக்கு சிவகங்கை மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையோட துணை அலுவலரா பணி செஞ்சுட்டு இருக்கிற நாகராஜன் அப்படின்றவங்க அதிகாரிகளோட அந்த கோழி பண்ணைய ஆய்வு செய்யறதுக்காக போயிருந்திருக்காங்க. ஆய்வு செஞ்சு முடிச்சு சான்றிதழ் வழங்குறதுக்கு லஞ்சம் கேட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போதான் கோழி பண்ணைய நடத்துறவரு சாதுரியமா யோசிச்சு கேமரால ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு 1000 ரூபாய கையில குடுக்கறாரு. அந்த பணத்தை கையில வாங்கினவங்க முழுசா வேலை முடியறதுக்கு ரொம்ப ஒண்ணும் செலவாகாது அப்படின்னு சொல்ற மாதிரியும், பக்கத்துல வேற 2 நபர்கள் சீக்கிரமா சான்றிதழ் கிடைச்சிரும் இப்ப வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியா ஒரு டேட்டையும் சொல்றாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே அந்த வீடியோவுல பதிவாகி இருந்திருக்கு. கோழி பண்ணை நடத்திட்டு இருக்கிற நபர் இந்த வீடியோ ஆதாரத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட ஆதாரமா கொடுக்க, அவங்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில ரசாயனம் தடவிய மிச்ச ரூபாய் நோட்டுகள் தீயணைப்புத்துறை அலுவலகத்துல வச்சு நாகராஜ் கிட்ட வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. இத வாங்கிட்டு வாகனத்துல போகும்போதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நாகராஜனை கையும் களவுமா பிடிச்சு கைது செய்திருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.